இன்னைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. தொடருவோம். கூடலூர். இங்கே கூடலூர்னு சொல்லு பூராமே கடலூர். இன்றைய கடலூர் தான் அன்று கூடலூரா இருந்தது. கூடலூர் அப்பாசாமி செட்டியார் வீட்டு திண்ணை அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே வித்வான்களின் கூட்டம் நிறைந்திருக்கிறது. நல்ல கற்றுத் தேர்ந்த சான்றோர்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தங்களுக்குள் ஆலோசித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கைலாஸ் செய்து கொண்டிருந்தது போல. அப்போது ராமலிங்கம் வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் எல்லோரும் திண்ணை விட்டு இறங்கி நின்று பணிவோடு சுவாமி வணக்கம் என்று வணங்கினார்கள். உடனே ராமலிங்கம் அவர்களை பார்த்து புன்முறுவித்து, கற்றறிந்த சான்றோர் அனைவருக்கும் எனக்கு வணக்கங்கள் என்றார். அப்பொழுது வித்வான் ஒருவர் மெல்ல தயங்கி, சுவாமி எங்களுக்குள் ஒரு சிறு விவாதம் என்றார். அப்படியா என்று கேட்டார் ராமலிங்கம். உடனே அவர், ஆமாம் சுவாமி, இதை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று இன்னொருவர் வித்வான் கூறுகிறார். ராமலிங்க அடிகளார் சிரித்துக் கொண்டே, வித்வான்களே, என்றும் கற்றோர்கள் இருக்கும் இடத்தில் வாதம் இருப்பது சகஜம்தானே. சரி, உட்காருங்கள், பிறகு பேசுங்கள், சொல்லுங்கள் என்றார். ராமலிங்கம் சிறு திண்ணையில் அமர அவருக்கு எதிரே இருந்த பெரிய திண்ணையில் எல்லோரும் அமர்கிறார்கள். உடனே ராமலிங்கம் வித்வான்களை பார்த்து, சொல்லுங்கள், எதை பற்றிய விவாதம் என்றார். முதலில் பேசிய வித்வான், சுவாமி, அவன்றி அணுவும் அசையாது என்றேன் நான். இவர், எனக்கு எதிருள்ள இவர், கைவல்யத்தில் உள்ள இந்த ஜீவனால் வரும் என்ற பாடலை கூறி, கைவல்யம் என்பது ஒரு உபநிடதம், கைவல்ய உபநிடதம் என்று ஒன்று. அதில் உள்ள இந்த ஜீவனால் வரும் என்ற பாட்டை கூறி எனது கருத்தை ஏற்க மறுக்கிறார். அவனன்றி அணுவும் அசையாது என்ற கருத்து சரியானதா தவறானதா என்று கேட்டார்கள். ராமலிங்கம் அமைதியாக சில நொடிகள் எல்லோரையும் பார்த்தார். வித்வான்களே, நல்ல வாதம்தான். இந்த வாதத்திற்கு நான் சாத்திர பிரமாணம் சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் நிவர்த்தியாகும். எனவே ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள் என்றார். உடனே எல்லோரும் ஆர்வத்தோடு கதை கேட்க தயாரானார்கள். ராமலிங்கம் மேலும் பேசுவார். தெருவிலே ஒரு நிர்வாண சன்னியாசி ஒருவர் போனார். ஒருவன் அவருக்கு வாழைப்பழம் கொடுத்தான். இன்னொருவன் பெண்கள் இருக்கும் தெருவில் நிர்வாணமாய் போகிறார் என்று கோபித்துக் கொண்டு கல்லால் அவரை அடிக்கிறார். மற்றொருவன் இருவரையும் சாமியாரையும் அழைத்துக் கொண்டு நீதிபதியிடம் சென்றார். நீதிபதி அவர்களை பார்த்து, என்ன செய்தி என்றார். மூன்றாம் அவன் நீதிபதியிடம், இந்த புண்ணியவான் சாமியாருக்கு பழம் கொடுத்தான், இந்த பாவி அவரை கல்லால் அடித்தான் என்று வழக்குரைத்தார்னு அந்த மூன்றாவது மனிதன். நீதிபதி சாமியாரிடம், உம்மை யார் அடித்தது என்று கேட்டார். உடனே சாமியார், வாழைப்பழம் கொடுத்தவன் அடித்தான் என்று கூறினான். யார் வாழைப்பழம் கொடுத்தது என்று கேட்டதற்கு, கல்லால் அடித்தவன் வாழைப்பழம் கொடுத்தான் என்று விடையளித்தார். நீதிபதி, கல்லால் அடித்தவன் யார் என்று கேட்டார். இங்கே யார் என்னை இட்டுக்கொண்டு வந்தார்களோ அப்படி வந்தவன் கல்லால் அடித்தான் என்றார் சாமியார். நீதிபதி வாக்கு மூலம் எழுத தெரியாது மயங்கி, இவர் மேற்படியில் உள்ளவர் என்று ஒருவாறு உணர்ந்து அடித்தவனை தண்டித்தார். இந்த சாமியாரை போன்றவர்களுக்கு அவனன்றி அணுவும் அசையாது என்பது பொருந்தும். ஏனெனில் பழம் கொடுத்தவன் இவன், கல்லால் அடித்தவன் இவன் என்ற பேதம் கொண்டவர்களுக்கு இந்த சிவனால் வரும் என்ற பாட்டு பொருந்தும். ஆக
எல்லாம் இறைவன் செயல் என்று தீர்மானித்திருப்பவனுக்கு அது கண்டிப்பாக பொருந்தும். ஆனால் இது இவன் செயல் அவன் செயல் என்று பேதம் பார்ப்பவர்களுக்கு அந்த வார்த்தை ஒத்து வராது என்று ராமலிங்கம் கூறினார். உடனே அங்கிருந்த சான்றோர்கள் வியந்து, சரியான உண்மையான விளக்கத்தை சொன்னீர்கள் சாமி. ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்பவரின் மனத்தில் தான் அந்த கருத்தின் உண்மை தெளிவு உண்டாகும் என்பதை உணர்கிறோம் என்றார். ராமலிங்கம், சரி, நல்லது, உங்களுக்கு எந்நேரம் வேறு விஷயம் இருந்தால் பேசிக் கொண்டிருங்கள், எனக்கு சற்று தனிமை தேவைப்படுகிறது, யாரும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறி மாடிக்கு சென்றார். அப்பொழுது அவர்கள் வாதம் தொடர்ந்தது. இந்த சூழலிலே கடலூரிலே தென்பந்தை ஆற்றங்கரையில் ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆற்று திருவிழாவிற்கு வந்த ராமலிங்கமும் பிரம்ம சமாஜம் சம்பேடு ஸ்ரீதர சுவாமி நாய்க்கரும் தத்தம் சீடர்களோடு உண்ணாமலை செட்டியார் சாவடியில் கூடியிருந்தார்கள். சாவடி என்பது சத்திரம். அங்கே அறிஞர்கள் சிலரும் அன்பர்கள் பலரும் அவர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அப்போது அறிஞர்கள் ஒருவர் ராமலிங்கத்திடம், சுவாமி, எங்களுக்கெல்லாம் வெகு காலமாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது, அதை தாங்கள் தான் நீக்கிட வேண்டும் என்று வெகு பணியுடன் வேண்டினார். உடனே ராமலிங்கம், சந்தேகம் என்னவென்று சொல்லுங்கள், இறையர்களால் தீர்த்து வைக்க முயற்சிக்கிறேன் என்றார். உடனே மற்றொரு அறிஞர் அடக்கமாக, சாமி, இன்று ஆற்று திருவிழாவை முன்னிட்டு மெத்த படித்த அறிஞர்களும் ஒன்றறியாத பாமர அன்பர்களும் ஒன்றாக இங்கே கூடியிருக்கிறோம். தாங்களும் இந்த சபையில் இருக்கின்றீர்கள். பிரம்ம சமாஜி சம்பேடு ஸ்ரீதர சுவாமி நாய்க்கரும் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நழுவிட எங்களுக்கு விருப்பமில்லை, அதனால்தான் இந்த கேள்வி கேட்டேன் என்றார். உடனே ராமலிங்கம் மெல்ல சிரித்த, அப்படி என்றால் எனக்கும் நாய்க்கருக்கும் இடையே ஏதோ ஒரு விவாதத்தை வைக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்றார். முதலாவது பேசிய அறிஞர், ஆமாம், அதுவேதான் சுவாமி. சரி, நல்லது, சொல்லுங்கள் என்றார் வழக்கம் போன்ற புன்னகையோடு ராமலிங்கம். இரண்டாவதாக பேசிய அறிஞர் ஸ்ரீதர சுவாமி நாய்க்கரை காட்டி, சுவாமி, இதோ இருக்கிறாரே பிரம்ம சமாஜி ஸ்ரீதர சுவாமி நாய்க்கர், இவர் விக்கிரக ஆராதனை கூடாது என்று கண்டித்து பேசி வருகிறார் என்றார். அதற்கென்ன, அது அவரது பிரம்ம சமாஜ கோட்பாடு, அதை பற்றி நமக்கு என்ன செய்தி இருக்கிறது என்றார். உடனே முதலறிஞர், இல்லை சாமி, எங்களுக்கு ஐயமே அதில் தான் இருக்கிறது, அதை தாங்கள் அருள்கூர்ந்து நிவர்த்தி செய்ய வைக்க வேண்டும். உருவ வழிபாடு தேவையா தேவையில்லை. ராமலிங்கம் அவர் சந்தேகத்தை தீர்ப்பதென தீர்மானித்தார். சரி, வாத பிரதிவாதத்திற்கு வந்தாயிற்று. சரி, சொல்லுங்கள் தங்கள் சந்தேகத்தை. இரண்டாவது அறிஞர் உடனே, விக்கிர ஆராதனை கூடாது என்றால் பிரம்மத்தை எப்படி வழிபடுவது, துதிப்பது என்று எங்களுக்கு புரியவில்லை. ஏனெனில் இந்த பிரபந்த கர்த்தாவை நாங்கள் உருவத் திருமேனியிலே கண்டு துதித்து அவருக்கு மரியாதை செய்கிறோம். இந்த பிரம்ம சமாஜிகள் உருவ வழிபாடு தேவையில்லை என்கிறார்கள். நாங்கள் எப்படி எங்களை படைத்த இறைவனை வழிபடுவது, துதிப்பது? இதற்கு தாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். ராமலிங்கம் அமைதியாக எல்லோரையும் பார்த்தார். பிரம்மத்தை அருவாக அறியத் தொடங்கியவர்கள் அதை அப்படியே அறிதல் வேண்டும். பிரம்மம் உருவமற்றது என்று நீங்கள் நினைத்தால் அதை அப்படியே பின்பற்றுங்கள், தவறு கிடையாது. விக்கிர ஆராதனை செய்ய தொடங்கியவர்கள் இதில் தான் தெய்வம் இருக்கிறது என்று நம்பி செய்கிறீர்கள், அதனையும் செய்யுங்கள். இந்த இரண்டு வகையிலும் அருவமாகவும் உருவமாகவும் இறைவன் இருக்கின்றார் என்று தெளிவடைந்த பக்குவர்களுக்கு விக்கிர ஆராதனை தேவையில்லை என்றார். அது கேட்டு முதலறிஞர் ஸ்ரீதர சுவாமி நாய்க்கரை பார்த்து, ஸ்ரீதரடிகளே, சாமிகள் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா, ஒரே விஷயத்தில் தங்கள் கோட்பாட்டை வெளிப்படுத்தி நிறுத்தல் வேண்டும். உருவ வழிபாடு தேவையா தேவையில்லை.
ஸ்ரீதர சுவாமி நாயக்கர், இப்போது இது விஷயத்தில் விவாதம் செய்ய எனக்கு விஷயமில்லை. எனது கருத்தை ஊருக்கு போய் கடிதம் மூலம் அனுப்புகிறேன் என்று அங்கிருந்து நழுவ பார்க்கிறார் அந்த பிரம்ம சமாஜத்துக்காரர். ஆனால் அவர் கருத்துக்கு மாறாக உள்ளவர்கள் நல்ல சந்தர்ப்பம் கணிந்துள்ள இந்த தருணத்தில் அவரை விடுவதற்கு தயாரல்ல. உடனே இரண்டாவது அறிஞர், சுவாமிகளே, தாங்கள் இப்படி வாதத்திற்கு ஏற்படுவதில்லை என்று சொல்வது, இந்த சபையிலே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஆகவே தங்கள் கருத்துக்களை இங்கே இப்போதே எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு தக்க காட்சி, கருத்து, உரை ஆகிய 3 பிரமாணங்களையும் தாங்கள் கூற வேண்டும். உருவ வழிபாடு தேவையில்லை என்பதற்கான காரணம், அந்த கருத்திற்கான உண்மை, அதற்கான விளக்கத்தை தாங்கள் கூறியே ஆக வேண்டும் என்றார். அவரை தொடர்ந்து முதலறிஞர், உண்மைதான், எடுத்துக்கொண்ட விவாதத்தில் விவாதிக்க வேண்டியவர்கள் இருவருமே இங்கே இருக்கிறீர்கள். ஒருவர் உருவ வழிபாடை வலியுறுத்தக்கூடிய ராமலிங்கம், இன்னொருவர் அருவ வழிபாட்டை வலியுறுத்தக்கூடிய நீங்கள். அப்படி இருக்க கடிதம் மூலம் வாதிடுகிறேன் என்று நீங்கள் சொல்வது சரியில்லை. அது ஓயாத கடித சண்டையாக இருக்கும். எனவே இப்பொழுதே விளக்கம் கூற வேண்டும் என்று நாயக்கரை பார்த்து கேட்கிறார். அதுவரை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு உள்ள பதிப்போடு இந்த பிரம்ம சமாஜ ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் தன் சீடரை பார்க்கிறார். அவர் சற்று சினந்த அந்த சீடர் அப்படியே எல்லோரையும் பார்க்கிறார். தங்கள் குருநாதரை பார்த்து கோபத்துடன், அடிகளே, இவர்கள் உருவ வழிபாடு வேண்டும் என்கிறார்கள், இவர்கள் வாய்க்கு பூட்டு போட வேண்டும். அதற்காவது விக்கிர ஆராதனையால் கடவுளாக காண முடியாது, கடவுளை காண முடியாது என்று நம் பிரம்ம சமாஜ கொள்கையை தக்க ஆதாரங்களோடு தாங்கள் நிரூபிக்க வேண்டும். அதுதான் பிரம்ம சமாஜிகளாகி எங்களுக்கு பெருமையா இருக்கும் என்றார். ஸ்ரீதர சாமி வெலவெலத்து போனார். வேறு வழியின்றி விவாதத்தில் பங்கேற்க வேண்டியவரானார். அந்த கடுகடுப்பில் அவர் எல்லோரையும் பார்த்தார். அப்படியானால் நாங்கள் இருவரும் நேரில் தான் விவாதம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறீர்கள். எங்கள் பிரம்ம சமாஜிகளும் அதையே விரும்புகிறார்கள். சரி, விவாதிக்கிறேன். முக்காட்டு சாமியை அதற்கு சரியான மறுப்பை சொல்லும் என்றார் ஆணவத்தோடு. ராமலிங்கத்தை முக்காட்டு சாமிங்கிறார். சரியான ஆணவத்தோடு அவர் கூறியதும் வள்ளல் நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் அது கேட்டு கோபமோ வருத்தமோ படவில்லை. சாந்த ஸ்வரூபமாக, அப்படியே செய்கிறேன் சுவாமி, தங்கள் பிரம்ம சமாஜத்தின் கோட்பாடு என்ன என்று ஸ்ரீதர சாமி நாயக்கியிடம் கேட்கிறார். உடனே தன் வாதத்தை தொடங்கினார் நாயக்கர். நித்திய, நிரஞ்ச, நிர்மல, நிராமய, நிராலம்ப சுரூபமும் அவாங் மனோ கோசரமுமான பிரம்மத்தை நினைப்பதே செய்யத்தக்கது. எங்கும் நிறைந்ததும், எல்லா இடங்களிலும் கலந்ததும், எங்கும் குறைவற்றிருப்பதும், எல்லா உருவங்களிலும் இருக்க ஒன்றை அவ்வாறே பிரம்மமே இதில் இருக்கிறது என்று நினைத்து, இதெல்லாம் பிரம்மத்துள் இருக்கிறது என்று நினைப்பதே செய்யத்தக்கது. விக்கிர ஆராதனை செய்வது சிறிதும் தகாது. ஏனெனில் இந்த விக்கிரகத்தில் மட்டும் இறைவன் இருக்கவில்லை. எனவே என்று ஆரம்பிக்கிறார். உடனே ராமலிங்கம் அவரை பார்த்து, மனோகோசரமான மனதிற்கு எட்டாத பிரம்மத்தை எப்படி மனத்தால் நினைக்க முடியும்? இந்த பொருள் இப்படி இருக்கிறது சொன்னால் ஆகாயத்தை படியாலும் அளக்கலாம், காற்றை கையில் பிடிக்கலாம் என்ற வார்த்தை விளையாட்டுகள் போலவே பிரம்மத்தை உருவத்தில் காணாமல் தரிசிப்பதே உண்மையான வழிபாடு என்பது எப்படி இருக்கிறது என்றால், ஆகாயத்தை இவ்வளவு அடி நீளத்துல இருக்குன்னு அளக்கலாம், என்ன, அப்புறம் காற்றை கையால பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கோ அதுபோல தாங்கள் சொல்வது நகைச்சுவையாக உள்ளது என்றார். அதோடு
நம் ஞானம் ஒரு அளவுக்கு உட்பட்டது என்பதால் அதை கொண்டு பரபிரம்மம் மனதுக்கு எட்டாது என்பது சரியில்லை என்கிறார் நம்முடைய ஸ்ரீதர சுவாமிகள். ராமலிங்கம், நீங்கள் சொல்வது சரி. மனதினாலும் மனதில் எண்ணங்களாலும் அடைய முடியாத, காண முடியாத பிரம்மத்தை ஒரு எப்படி நான் இதுதான் பிரம்மம் என்று உணர முடியும்? எனவே நீங்கள் பிரம்ம சமாதி சுவாமிகள் சொல்வது ஆகாயத்தை அடியாலும் படியாலும் அளக்கலாம், காற்றை கையில் பிடிக்கலாம் என்பது போன்ற வார்த்தை விளையாட்டாக இருக்கிறது என்றார் ராமலிங்கம். உடனே ஸ்ரீதர சுவாமிகள், நம் ஞானம் ஒரு அளவுக்கு உட்பட்டது என்பதால் அதை கொண்டு பரபிரம்மம் மனதுக்கு எட்டாது என்று நீங்கள் சொல்வது சரியில்லை முக்காட்டு சாமிகளே என்கிறார். உடனே ராமலிங்கம், ஸ்ரீதர அடிகளே, மெய்வாதம் புரிய வேண்டுமே தவிர தாங்கள் சொன்னதை நிறுவதற்காக பொய்வாதம் புரியக்கூடாது. விளங்கவே சொல்கிறேன், கேளுங்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். தத்வாதீதமாகிய பிரம்மம் மனதுக்கு மாத்திரம் அல்ல, புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய அந்த கரணங்களுக்கும், கண், காது, மூக்கு, வாய், உடம்பு ஆகிய பஞ்சேந்திரியங்களுக்கும் ஒரு காலம் புரியாது, விஷயமாகாது. பிரம்மத்தின் நாமரூபங்கள் விஷயமாகும். பிரம்மத்தினுடைய திருநாமமே எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கும். மேலும் மனம் லயமடைந்தால்தான் பிரம்மானுபவமே ஏற்படும். மனம் லயமடையவில்லை என்றால் இறை சிந்தனையோ இறை அனுபவமோ உண்டாகாது. மனத்தின் முனைப்பு சிறிது தென்பட்டாலும் ஆன்ம ஞானம் பிடிபடாது. அதாவது மனம் திடீரென்று என்னடா இந்த பிரம்மம் அது இது அப்படின்னு நினைத்து விட்டால் ஆன்ம ஞானம் பிடிபடாது. நமக்கு சுருதி, யுக்தி, அனுபவம் ஆகிய மூன்று இதை நிரூபிக்கும். அதாவது வேதங்கள், செயல்முறை, அனுபவம் ஆகிய இவையே பிரம்மத்தை நிரூபிக்கும் என்கிறார் ராமலிங்கம். இதை கேட்ட அறிஞர்கள் ஆரவாரித்தார்கள். ஸ்ரீதர சுவாமிகள் நாய்க்கர் நோக்கிய முதலாம் அவர், அடிகளே, சாமிகள் தமது கருத்தை ஆணித்தரமாக தெரிவித்து விட்டார், அதற்கு மறுப்பேதும் இருந்தால் தாங்கள் கூறலாமே என்று. நாயக்கருக்கு வாதத்தில் தோற்று விடுவோமோ என்ற பயம் வந்துவிட்டது. ஆகவே அவர், பிரம்மத்தை மனத்தால் தியானிக்க முடியும், அவ்வளவுதான் நான் சொல்வேன், அதற்கு மேல் சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை என்று வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் ராமலிங்கம் அவரை வாதத்திலிருந்து விடுவிப்பதாக இல்லை. உடனே ராமலிங்கத்தை பார்த்து, பொதுப்படையாக மனத்தினால் இறை பிரம்மத்தை தியானம் செய்ய பொதுப்படியா நீங்க சொன்னா எப்படி? அடிகளே, பிரம்மம் மாயாதீதமானது. மாயா காரியமாகிய மனதிற்கு அது எப்படி புலப்படும்? இன்னதென்றே காண முடியாத மாயையானது பிரம்மம். அது எப்படி மனதிற்கு புலம்படும்? அதை தெளிவாக சொல்லீர் என்றால் சிறப்பாக இருக்கும் என்றார். உடனே ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் வேறு வழியின்றி விவாதத்தை தொடர்கிறார். ஆனால் அது விதண்டாவாதமாக போய்விட்டது. நான் விளக்குவது பிறகு இருக்கட்டும். அந்த கரணங்களும் பஞ்ச இந்திரியங்களும் பிரம்மத்தை அறிய முடியாது என்றால் வேறு எதனால் எப்படி அறிவது? அதற்கு விடையை சொல்லுங்கள் ராமலிங்கம் என்று எதிர்கேள்வி கேட்கிறார். உடனே ராமலிங்கம் புன்முறுவல் செய்தபடி, இதுதானே தங்கள் கேள்வி? ஆன்ம ஞானத்தால் பிரம்மத்தை உணரலாம் என்று தாங்கள் அறிய வேண்டும் என்று. சுவாமிகளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. ஸ்ரீதர சுவாமி நாயக்கரால் வாயடைத்து போனார். உடனே இரண்டாவது அறிஞர், அடிகளே, என்ன இப்படி பேசாமல் இருக்கிறீர்கள்? சாமி சொன்னதை ஒன்று மறுக்க வேண்டும் அல்லது ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானமாக சொன்னார். இப்போது உடனே இன்னொருவர், அதற்கு இப்போது சொல்ல வேண்டும் என்று ஒன்றும் அவசியமில்லை, அது பெரிய விஷயம்,
அதை சாமிகள் கடிதம் மூலம் பிறகு தெரிவிப்பார் என்று அவருடைய சீடர் கூற, அதை கேட்டு சபையோர்கள் ஏளனமாக சிரித்துக் கொள் என சிரித்தார். ராமலிங்கம் உடனே சிரிப்பவர்களை பார்த்து இது தவறு என்று சைகையால் சபைகளை அமைதிப்படுத்தி அமைதியாகிறார். எல்லாவற்றையும் பார்த்த ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவமானத்தால் உடம்பு கூசி குறுகி பெரும் சினமடைந்தார். அதனால் எழுந்த ஆக்ரோஷத்தோடும் மகா ஆணவத்தோடும் எல்லோரையும் பார்த்து, இன்று என்னை பார்த்து கேவலமாக சிரித்தவர்களை 8 நாளில் அவமானப்படுத்தி நான் சிரிக்கிறேன் பாருங்கள் என்று கத்தினார். அவரது நிலை பரிதாபமாக இருக்க அங்கு அதே சமயம் கண்டிக்கத்தக்கதாகவும் இருந்தது. ஆகவே ராமலிங்கம் அவர் மீது இரக்கம் கொண்டு, அடிகளே, இது என்ன கர்வமான பேச்சு, அருள் கூர்ந்து இனி இப்படி பேசாதீர்கள் என்றார். அகந்தையின் மொத்த உருவமாகி ராமலிங்கத்தையும் சபையோர்களையும் அலட்சியப்படுத்தும் விதமாக ஸ்ரீதர சுவாமிநாதர் சபையை விட்டு வெளியேறுகிறார். அதே அவசரத்தில் அவர் சீடர்களும் பின்தொடர்ந்தார்கள். பிரம்ம சமாஜிகள் போன பிறகு ராமலிங்கம் சபையோர்களை நோக்கி, அன்பர்களே, இந்த உருவ வழிபாடு தேவையா தேவையில்லையா என்ற விஷயத்தில் யாரேனுக்கும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், தெளிவுபடுத்துகிறேன் என்றார். எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். சுவாமிகள் அப்படியே எல்லோரையும் பார்க்கிறார். முதலில் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விக்கிர ஆராதனை என்பது பிரம்ம சமாஜிகளோ பிற மதத்தவர்களோ நினைப்பது போல அது ஒன்றும் விபரீதமான மூடப்பழக்கம் அல்ல என்று கூறி ராமலிங்கம் சபையோர்களை பார்த்து, மனம் வாக்குக்கு எட்டாத பிரம்மத்தை வழிபடுவதற்கு முதற்படியாக இருப்பது விக்கிரக ஆராதனை, அதாவது உருவ வழிபாடு. இதை செய்யாமல் பிரம்மானுபவம் திடீரென்று வந்துவிடாது. உடனே இரண்டாவது அறிஞர், சுவாமி, விக்கிரகம் என்பது என்ன என்றார். உடனே விக்கிரகம் என்ற வார்த்தைக்கு விசேட இடம் என்பதே பொருள். ஆன்மா இருப்பதற்கான ஒரு வீடு நம்முடைய மானிட உடல். அதுபோல பிரம்மம் பிரகாசம் கூடி இருப்பதற்கு, பிரகாசத்தோடு வெளிப்படுவதற்கு உள்ள சில திருமேனிகளே விக்கிரகங்களே தேவர்களின் உடம்பாகும், தேகமாகும். முதலாவது அறிஞர் சாமி இன்னும் கொஞ்சம் விளக்கம் என்றார். இன்னும் விளங்கவே சொல்கிறேன், கேளுங்கள். இந்த இறைவனின் தேகங்களாகிய விக்கிரகங்களில் விதிப்படி உபாசனை செய்து வர வேண்டும். அப்படி செய்தால் பிரம்ம பிரகாசம் எளிதில் வெளிப்பட்டு அனுகிரகம் செய்யும். ஆகவே மக்கள் அவரவர் மனப்பக்குவத்திற்கு ஏற்றவாறு ஆலய வழிபாடு செய்து வர வேண்டும். நாளடைவில் இறைவனுடைய அருளால் பரமஞானம் பெற்று உய்வு பெறலாம். மேலும் சில விஷயங்களை சொல்கிறேன், கேளுங்கள். விக்கிரக ஆராதனை செய்த பக்தர்களில் சிலர் சில காலத்திற்கு முன் குஷ்டம், சளி முதலிய தீராத வியாதிகள் தீர்ந்தும், சிலர் இறந்தவர் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக்கியதும், நாவுக்கரசடிகள் இறந்தவனை பிழைப்பித்ததும், இன்னும் செயற்கரிய அநேக மகத்துவங்களை விக்கிர ஆராதனை செய்தவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஏன் இப்பொழுதும் விக்கிர ஆராதனை செய்கின்ற பக்தர்கள் சில மகத்துவங்களை கூறி வருகிறார்கள். ஆனால் பிரம்ம சமாஜத்தார், வேத சமாஜத்தார் எல்லாம் இது போன்ற அடையாளங்களை உடையவர்களாக தோன்றவில்லை. அப்படித்தானே என்றார். உடனே முதலறிஞர், ஆமாம் சாமி, இந்த பிரம்மத்தை தியானிப்பதற்கு முதலில் ஏதாவது ஒரு உருவத்தை தியானித்து பழக வேண்டும். உருவமற்ற ஒன்றை மனம் பற்ற முடியாது. உருவமாக உள்ள எதாகிலும் மனம் பற்றும். ஆக உருவத்தை தியானித்து வர வர உருவம் கரைந்து அந்த உருவத்தில் இருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் ஆகிய பிரம்மம் நமக்கு புலப்படும்.
ஆக துவைதமாக இருப்பது அத்வைதமாக எவ்வாறு உருவாகிறதோ அதுபோல உருவத்திருமேனில் இருக்கும் பிரபஞ்சத்தை உங்களுக்குள் நீங்கள் உணர முடியும். இதுவே உண்மையான கருத்து என்றார் ராமலிங்கம். அன்பர்கள் மகிழ்ந்தார்கள். ராமலிங்கத்தை பார்த்து, சாமி, நெடுநாட்களாக தாங்கள் கூட உருவ வழிபாடு செய்வதில்லை என்றெல்லாம் கேள்விப்பட்டோம் என்றார். உருவ வழிபாடு செய்தால் அன்றி அந்த உருவத்தில் உங்களோடு நான் பழகினாலே உங்களுடைய தனித்தன்மையை நான் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல இறைவனுடைய விக்கிரகங்களோடு பழகி பேசி பாடி மகிழும் பொழுது அவருடைய தன்மையை நாம் உணர முடியும். பரபிரம்மத்தின் தன்மையை நாம் உணர முடியும். எனவே இது ஒரு பெரிய அறியாமையும் கூட. உருவ வழிபாடு என்பது கட்டாயமாக தேவை. ஏனெனில் புலப்படாத பெரிய எங்கும் கலந்திருக்கிற பிரபஞ்சத்தை ஒருவன் இதுதான் என்று அறிய ஒரு மாதிரி படிவம் தேவை, ஒரு உருவகம் தேவை. அந்த உருவகமே இந்த உருவ திருமேனிகள் என்ற ராமலிங்கம் எல்லோரையும் ஆசீர்வதித்து விட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். எல்லோரும் அமைதியாக தென்பெண்ணை ஆற்றங்கரையிலே ஆற்று திருவிழாவை கொண்டாடும் மக்களை நோக்கி செல்கிறார்கள். ராமலிங்கமும் அவ்வாறு அங்கே ஆலய திருவிழாவில் பங்கேற்க அமைதியாக தனித்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் தனிமையை நாம் கெடுக்க வேண்டாம். நாமும் அந்த பெருவிழாவில் ஒரு அங்கமாக, ஏனெனில் இப்பொழுது கந்தர் சஷ்டி பெருவிழா, முருகப்பெருமான் 2ஆம் நாள் அபிஷேகமாக எங்கள் ஊரிலே வெந்தாடி வைத்துக் கொண்டு கிழவராக காட்சி அளித்தார். வினோதமான தமிழ் கிழவனையாக அவனை பார்த்தோம். வண்ணம் அதை பார்க்கும் பொழுது வள்ளியை பார்க்க எப்படி முதியவராக முருகப்பெருமான் வந்திருப்பார் என்பதை, பரபிரமமாகிய முருகன் இப்படித்தான் வயோதிக தோற்றத்தோடு அழகாக வள்ளியை பார்த்தாரோ என்று அந்த சின்ன பரபிரமத்தில் மனம் லயித்தது. அதற்கேற்றார் போல இந்த வரலாறு. திருவருள் எல்லோருக்கும் எல்லாமல்ல என் தந்தை மீனாட்சி சொக்கநாத பெருமானின் பேரர் கருணையினால் எல்லா நலன்களும் உண்டாக வாழ்த்தி பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். நாளை திருவருள் கூட்டு வைக்க தொடருவோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. கைலாஸ். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்கம்மா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க எல்லாருக்கும். ஏனெனில் நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க எல்லாருக்குமே இந்த வரலாறு